Hi dears, today we can see the next topic. Next topic என்ன அப்படின்னு பாரு, types of speculators, ஊக வணிகர்களின் வகைகள். There are 4 types of speculators, 4 வகையான வணிகர்கள் இருக்கு. ஸோ புல் காளை, டியர் கரடி, ஸ்டாக் கலைமான், lamb duck முட பாத்து. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் புல். A bull or tejuolo is an operator who expect a rise in prices of securities in the future market. ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்க, அவங்க எதிர்காலத்துக்காக தங்களுடைய வணிகத்துக்கு அவங்க சேர்த்து வைக்கக்கூடியதான் பத்திரங்கள் எதிர்காலத்தில் விலையேற்றம் பெறும் என்று எதிர்பார்க்கின்ற ஊக வணிகர் காளை அல்லது தெஜுவாலா என்று அழைக்கப்படுகிறார். ஸோ எதிர்காலத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்குற வணிகத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க, புல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அப்போ அதே பாரு, இன் ஆன்டிசிபேட் ஆஃப் ப்ரைஸ் ரேஸ் ஹி மேக்ஸ் பர்ச்சேசஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, எதிர்காலத்தில் அதனுடைய விலை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புல். ஸோ எதிர்காலத்தில் விலை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அதை வச்சிருந்து விற்கக்கூடியவங்களுக்கு பேர் காளை அல்லது புல் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன் பாரு, பியர், அதாவது கரடிய. பியர் ஆர் மாண்டிவாலா ஸ்பெகுலேட்டர் எக்ஸ்பெக்ட்ஸ் ப்ரைஸஸ் டு fall in future and sell security at present with a view to purchase them at lower price. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, எதிர்காலத்தில் அதனுடைய விலை குறையும் அப்படின்னு எண்ணி அது என்ன பண்ணுறாங்க, இப்போவே விற்றுட்டு எதிர்காலத்தில் வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, பியர். தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக், அதாவது கலைமான். A stag is a cautious speculator in the stock exchange. ஸ்டாக் அப்படின்றவங்க யார் அப்படின்னா கலைமான், ஊக வணிகர், முன்னெச்சரிக்கை உடையவர். முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு நிறுவனத்தில் பங்குகளை முனைமத்தில் அதாவது ப்ரீமியம் ரேட்டுக்கு விற்பாங்க. அதுக்காக அவங்க விடுப்பு எடுத்துகிட்டு அந்த பங்குகளை விண்ணப்பம் சேர்த்து கொடுப்பாங்க, பங்குகளை விண்ணப்பிப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு lamb duck, முட வாத்து. when a bear finds it different to fulfill his commitment, he is said to be struggling like a lamb duck. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நடவடிக்கைகளை நிறைய இடர்பாடு இருக்கும். அந்த இடர்பாடுகளை தீர்க்கறதுக்கு போராடிட்டே இருப்பாங்க. அது ஒரு கரடி ஊக வணிகரை போலவே இருக்கக்கூடியது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வெர்சஸ் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். பங்கு பரிவர்த்தனைக்கும் பண்டமாற்று பரிவர்த்தனைக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா நாம் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, மீனிங், அதாவது பொருள். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். Stock exchange is an organized market for the purchase and sale of industrial and financial security. ஸோ பங்கு மாற்றகம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். மூலதன சந்தையில் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது பங்கு சந்தை என்பது தொழில்துறை மற்றும் நிதிய பாதுகாப்பில் கொள்முதல் மற்றும் விற்பனைக்கான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை. கொள்முதலுக்கும் விற்பனைக்கும் ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்ட சந்தை என்ன அப்படின்னா பங்கு பரிவர்த்தனைக்காக கொண்டு வந்த சந்தை தான் இது என்ன, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். தென் நெக்ஸ்ட் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் வேர் கமோடிட்டிஸ் ஆர் ட்ரேடட். கமோடிட்டி என்ன ஆகணும், அங்கே ட்ரேடு, அதாவது பிஸ்னஸ் அங்கே நடக்கணும். ஒரு பண்டமாற்று பரிமாற்றம் என்பது பண்டங்கள் வர்த்தகம் செய்யப்படும் பரிமாற்றமாகும். பண்டங்கள் என்ன பண்ணுது, வர்த்தகம் செய்யப்படக்கூடிய ஒரு பரிமாற்றம் தான் என்னன்னு சொல்கிறாங்க, பண்டமாற்று பரிவர்த்தனை அப்படின்ட்டு நம்ம இங்கே சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்க பாரு, மெட்டல்ஸ், எனர்ஜி, அக்ரிகல்ச்சுரல், லிவ் ஸ்டாக் அண்டு மீட், இதெல்லாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மார்க்கெட் என்ன அப்படின்னம்னா ரொம்ப முக்கியமான மார்க்கெட். தென் இல்லை பாரு, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பாரு, அதுலேனா இட் இஸ் கன்வீனியன்ட் பிளேஸ் வேர் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டி இஸ் கண்டக்டட்
இன் எ சிஸ்டமேட்டிக் மேனர். சிஸ்டமேட்டிக் ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை. இது எப்படி இருக்கும்? சில விதிமுறைகளை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கதும். தென் நெக்ஸ்ட் என்னென்னு பாரு, ஃபங்க்ஷன் ப்ரொவைடிங் ஈஸி மார்க்கெட்டபிலிட்டி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டபிள் எளிமையாக சந்தைப்படுத்தலாம். தென் இங்கே பாரு, கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஆஃபரிங் ஹெட்டிங் ஆர் ப்ரைஸ் இன்சூரன்ஸ் சர்வீஸ் அண்ட் லிக்விடிட்டி டு செக்யூரிட்டிஸ். பத்திரங்களுக்கு தேவை ஏற்படுதல் அல்லது பத்திரங்களுக்கு விலை காப்பீடுகள் மற்றும் நீர்மைத்தன்மை ஏற்படுதல். ஸோ பத்திரங்களுக்கான தேவை இருக்கணும், அல்லது அதனுடைய விலை காப்பீடோ அல்லது அதுக்குண்டான லிக்விடிட்டி தன்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதை எப்படி பண்ணியிருக்கலாம்? மார்க்கெட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, ஆப்ஜெக்ட் நோக்கம். Object is facilitating capital formation and market making best use of capital resource. ஸோ இதை என்ன பண்ணலாம்? ஒரு பொருள் மூலதன உருவாக்கம் மற்றும் மூலதன ஆதாரங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துதல் ஆகியவற்றை எளிதாக்குகிறது. சிறந்த முறையில் பயன்படுத்துறதுக்கு இது என்ன பண்ணுது? எளிதாக்குது. பட் இங்கே கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாரு. ஆப்ஜெக்ட் இஸ் ஃபெசிலிட்டேட்டிங் கூட்ஸ் ஃப்ளோ த்ரூ ரிஸ்க் ரிடக்ஷன். ஸோ அங்கே ஆபத்து குறைப்பு மூலம் பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க உதவுகிறது. ஆபத்து குறைக்கிறது மூலமாக பொருளுடைய விற்பனையை என்ன பண்ணுறாங்க? அதிகரிக்க உதவுது. இங்கே எப்படி இருக்குது? ஆப்ஜெக்ட் ஃபெசிலிட்டேட் கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் மேக்கிங் பெஸ்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசோர்ஸ். இங்கே பெஸ்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசோர்ஸ். இங்கே ஆபத்து குறைவாக இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, பார்ட்டிசிபென்ட்ஸ் பங்கேற்பாளர்கள், இன்வெஸ்டர்ஸ் அண்டு ஸ்பெக்குலேட்டர்ஸ். இங்கே எங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ஸ்பெக்குலேட் அதாவது போக வணிகர்களும் தான் அங்கே பார்ட்டிசிபெண்ட். பட் பண்டமாற்று பரிவர்த்தனை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் யார் பார்ட்டிசிபெண்ட்? ப்ரொடியூசர்ஸ், டீலர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் எ பாடி ஆஃப் ஸ்பெக்குலேட்டர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னால் யார்? தயாரிப்பு, அந்த ப்ராடக்டை தயார் பண்ணுறவங்க அல்லது இந்த பத்திரங்களை தயார் பண்ணுறவங்க. முகவர்கள், ஏஜென்ட்டு, நிறுவனங்களின் வியாபாரிகள் மற்றும் ஊக வணிகர்கள். இவங்க எல்லாமே இங்கே யாராக இருக்காங்க? பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்க. பட் அங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் யார் இருக்காங்க? இன்வெஸ்டரும் ஸ்பெக்குலேட்டரும் தான் அங்கே பார்ட்டிசிபெண்ட். இங்கே மற்ற ப்ரொடியூசர்ஸ், டீலர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாருமே இங்கே பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பீரியட் ஆஃப் டீலிங்ஸ் ஒப்பந்தங்களின் காலம். ஸோ இங்கே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்படி பீரியட் இருக்குது? கேஷ் ரெடி டெலிவரி அண்ட் டீலிங் ஃபார் அக்கௌண்ட் ஃபார் எ ஃபோர்ட்நைட். ஸோ இப்போ அது எப்படி இருக்குது? கேஷாகவும் கொடுக்கலாம், உடனே ரொக்கமாகவும் கொடுக்கலாம், இல்லது உடனடி வழங்கல். ஸோ உடனே கொடுத்துட்டு வாங்கிக்கலாம், அல்லது 15 நாட்களுக்கு ஒரு ஒப்பந்த கணக்கு இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பண்டமாற்று பரிவர்த்தனையில் பாரு, instant cash dealings and a settlement of period of 2 or 3 months. இங்கே settlement period எவ்வளோ சொல்கிறாங்க? 2 or 3 months for future market dealings. 2 அல்லது 3 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அங்கே பணம் கட்டிக்கலாம். இங்கே 15 நாள் அதிகபட்சம், இங்கே அங்கே 15 நாள் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். இங்கே 2லேருந்து 3 மாதம் வரைக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் ட்ரேடட் ஆவணங்கள் வர்த்தகம். இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ் சச் ஆஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஆவணங்களை எந்த மாதிரியான வர்த்தகம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பங்குகள் பத்திரங்கள் மற்றும் அரசாங்க பத்திரங்கள் போன்ற தொழில்துறை பத்திரங்கள் பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் சந்தைப்படுத்தப்படுகிறது. பங்குகள் மட்டும் இல்லாமல் பத்திரங்கள், கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க? இண்டஸ்ட்ரி பாண்ட்ஸு இது எல்லாமே என்ன பண்ணுறது? இங்கே சந்தைப்படுத்து மார்க்கெட்டுக்கு வருது. பட் இங்கே கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஒன்லி டியூரபிள் ஐட்டம்ஸ் தான் இங்கே வருது. ப்ரைஸும் எப்படி இருக்கும்? அன்சர்டனிட்டியாக இருக்கும், பெரிய பெரிய பொருட்களாகவும் இருக்கும். ஒன்லி டியூரபிள் கிரேடட் அண்ட் குட்ஸ் ஹேவிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ட்ரேட் ப்ரைஸ் அன்சர்டனிட்டி அண்ட் அன்கண்ட்ரோல்டு சப்ளை. இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு சப்ளையான பொருட்களெல்லாம் இங்கே வரக்கூடியது என்ன? பண்டமாற்று பரிவர்த்தனை. தென் நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெகுலேஷன் ஊக வணிகம். ஸ்பெகுலேஷன் என்ஷூர் சேலபிலிட்டி ஆஃப் செக்யூரிட்டிஸ் அஃபோர்டிங் எ போர்ட் ரெடி லிக்விட் அண்ட் கண்டினியூயஸ் மார்க்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். கண்டினியூயஸ் மார்க்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் தான் இது
என்ன பண்ணுறாங்க, ஊக வணிகத்தில் ஒரு பரந்த தயாரான நீர்மைத்தன்மையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான பத்திரங்கள் விற்பனையை உறுதிப்படுத்தணும். தொடர்ச்சியான பத்திரங்கள் விற்பனை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே உறுதிப்படுத்தணும். பட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஸ்பெக்குலேஷன் என்ஸ்யூஸ், அசம்ஷன்ஸ் அண்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ப்ரைஸ் ரிஸ்க். ஸோ இங்கே ப்ரைஸ் எப்படி இருக்கும், ரிஸ்க். ஊக வணிகம் என்பதை விலை இடர்பாட்டின் ஈர்ப்பு உத்தேச உறுதி செய்கிறது. விலை ஈர்ப்பதை என்ன பண்ணுறாங்க, உத்தேசமாக உறுதி செய்யக்கூடியது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்படி இருக்குது, பறந்து இருக்குது, தயாராக இருக்குது, நீர்மைத்தன்மையாகவும் இருக்குது, தொடர்ச்சியாகவும் இருக்குது. இங்கே த நெக்ஸ்ட்டு பாரு, ஃபார்வேர்ட் கான்ட்ராக்ட், முன் ஒப்பந்தம். Forward dealings are simplified as securities are fully standardized. ஸோ இங்கே செக்யூரிட்டிஸில் எப்படி இருக்குது, ஃபுல்லாக ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கக்கூடியதா என்ன, பத்திரங்கள் முழுமையாக தரநிலையாக்கப்படுவதால் முன்னோக்கு ஒப்பந்தங்கள் எளிமைப்படுத்தப்படுகின்றன. ஸோ பத்திரங்கள்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க, எளிமைப்படுத்தப்படுது. பட் இங்கே எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆர் டு பி ஃபிக்ஸட் ஃபார் டெலிவரபிள் கிரேட்ஸ் டு ஃபெசிலிட்டேட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பாரு, எதிர்கால ஒப்பந்தத்தை எளிதாக்குவதற்கு தரநிலை வகுப்புகளுக்கு நியமங்கள் இருக்க வேண்டும். எதிர்கால ஒப்பந்தத்தை எப்படி இருக்கணும், எளிதாக்குறதுக்காக இப்போ தரநிலை வகுப்புகள் எப்படி இருக்கும், நியமங்கள் இருக்க வேண்டும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்படி இருக்குது, டீலிங்ஸ் ஆர் சிம்பிளிஃபைட் ஆஸ் செக்யூரிட்டிஸ் ஆர் ஃபுல்லி ஸ்டாண்டர்டைஸ்டு. பட் இங்கே எப்படி இருக்கும், ஃபிக்ஸட். அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கும், இங்கே எப்படி இருக்கும், ஃபிக்ஸட் ஃபார் டெலிவரபிள் கிரேட்ஸ் டு ஃபெசிலிட்டேட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஸோ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும், ஒரு ஃபிக்ஸடாக இருக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, கார்னரிங், ஒருமுனைப்படுத்துதல். as seller has to deliver the agreed securities, cornering is easy. ஸோ விற்பனையாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பத்திரங்களை வழங்க வேண்டுமெனில் ஒருமுனைப்படுத்துதல் எளிதாகும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்கும், செல்லர் ஹேஸ் டெலிவர், அவங்களுடைய செல்லர் டெலிவர் பண்ணக்கூடிய இது செக்யூரிட்டிஸ் அக்ரி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னம்னா அங்கே எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இங்கே பாரு, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் கார்னரிங் இஸ் டிஃபிகல்ட் ஆஸ் த செல்லர் ஹேஸ் ஆப்ஷன் டு டெலிவர் ஸ்டாண்டர்ட் ஆர் அதர் டெலிவரபிள் கூட்ஸ். ஸோ இங்கே எப்படி இருக்கும், டெலிவர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடியது. இங்கே ஒருமுனைப்படுத்துதலில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். விற்பனையாளர் தரமான அல்லது பிறர் வழங்கக்கூடிய பொருட்கள் வழங்குவதில் ஒருமுனைப்படுத்துதல் கடினமானதாக இருக்கும். ஸோ நம்ம ஒருத்தர் இருக்கிற மாதிரியே நம்ம வேணும்னு கேட்போம். அப்போ அது கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக தான், டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், விலை மேற்கோள், ப்ரைஸ் கொட்டேஷன். As regards forward dealings, only one quotation is possible. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்படி ஒரே ஒரு கொட்டேஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதே இதில் பாரு, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஃபார் ஃபியூச்சர் டீலிங்ஸ் மல்டிபிள் கொட்டேஷன்ஸ் ஆர் பாசிபிள். இங்கே எப்படி இருக்கும், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஃபியூச்சர் டீலிங்ஸுக்காக மல்டிபிள் கொட்டேஷன்ஸ் ஆர் பாசிபிள், நிறைய கொட்டேஷன்ஸு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எதிர்கால ஒப்பந்தங்களுக்காக பல முனை மேற்கோள் சாத்தியமாகுது. அதாவது அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம், கொட்டேஷன்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 10 தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ we can see in the next session. Okay, bye.